ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், bashaskitchenல இன்னைக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு 3 வகையான ட்ரிங்க்ஸ் எப்படி வீட்டிலேயே செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ட்ரிங்க்ஸை பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஞ்சி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு. இஞ்சி சாறு வச்சு ஜூஸ் செய்யறதுக்கு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் செய்யறதுக்கு இடிச்ச இஞ்சி, கொஞ்சம் லெமன், அப்புறம் கொஞ்சம் ஹனி இருந்துச்சுன்னா போதும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நம்ம பாதி ஆக்குற வரைக்கும் கொதிக்க விடணும். இடிச்சு எடுத்து வச்சுக்க இஞ்சியை சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5-7 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியோட கலர் பாருங்க, டார்க் எல்லோ கலர்ல மாறிடணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிருங்க. இப்போ ஒரு வடிகட்டான் வச்சு இது வடிகட்டி எடுத்துக்கலாம். குடிக்கிற சூடு வந்த உடனே ஒரு கிளாஸ்ல இந்த மாதிரி இதை டிஷ் அவுட் பண்ணிருங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் நம்ம கொஞ்சம் லெமன் அப்புறம் கொஞ்சம் தேன் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி, லெமன் இது ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சியில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேஷன்ஸ் நம்ம உடம்புல வைரஸ், பாக்டீரியாலாம் தாக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால உடம்புல இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இஞ்சி சாறு ஜூஸை நீங்கள் வாரத்தில் 2 தடவை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த இஞ்சி சாறு ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சிட்ரஸ் ஃப்ரூட்டில் நீங்கள் ஆரஞ்சு, மொசாம்பி, ஸ்வீட் லைம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கமலா ஆரஞ்சு எடுத்திருக்கேன். சில சமயம் மொசாம்பி அப்புறம் ஸ்வீட் லைம் இது எல்லாமே ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதை நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான பழத்தை நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டுக்கலாம். கமலா ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். பட் இந்த பழம் ரொம்ப புளிக்குது அப்படின்றதுனால இது நான் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற விதையை எடுத்துட்டு இதை ஒரு பிளண்டர் ஜாரில் சேர்த்துருங்க. இதில் ஒரு அரை லெமன் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆர்கானிக் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் இல்லைன்னா பனக்கல்கண்டு, அப்படி இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி அதில் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளண்டர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஆரஞ்சு ஜூஸ் தயாராகிருச்சு. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால அதையும் நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ இதுலேயே நீங்கள் நன்னாரி சர்பத், அப்படி இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக லைமும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் லைம் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சக்கரை சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சிட்ரஸ் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி டைல்யூட் பண்ணி குடிங்க. இல்லாட்டினா உங்களுக்கு தொண்டை பிடிச்சிக்கிறோம். எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேரட் டொமேட்டோ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு. கேரட் அப்புறம் தக்காளி இது ரெண்டுமே இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேரட் அப்புறம் தக்காளி இது ரெண்டையும் நீங்கள் சாலட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். பட் சாலட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு கேரட்டை தோல் நீக்கிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெஷ் தக்காளியை நல்லா கழுவிட்டு அதையும் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜூஸில் நம்ம உங்களுக்கு பிடிச்ச எந்த சிட்ரஸ் ஃப்ரூட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி நான் ஆரஞ்சு ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு லைம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிரேப்ஸ் பிடிக்கும், இல்லை பப்பாளி பிடிக்கும் அப்படின்னா அந்த பீசஸ் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிளெண்டர் ஜாரில் 4-5 ஆரஞ்சஸை சேர்த்துருங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட் அப்புறம் தக்காளி இது ரெண்டையும் சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நன்னாரி சர்பத் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நன்னாரி சர்பத் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அது சேர்த்துக்க வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட தேன் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு பதிலாக நீங்கள் பனக்கல்கண்டு அப்படி இல்லைன்னா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேரட் தக்காளி ஜூஸ் தயாராகிருச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது நீங்கள் மெடிசனாக கொடுக்காம சர்பத்தாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நன்னாரி சர்பத் அப்புறம் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே மாட்டாங்க.
ஸோ குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டியே கம்மியாக இருக்குது, பட் கொடுக்குறது எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஜூஸஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.